தான் மதுரை. இந்த ஊர்ல மாதவின்னு நல்ல பொண்ணு இருக்கா. அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அவ வீட்டுல தங்கி வாழுங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. எங்களுக்கு துணையா வந்து நல்ல வழி காட்டியிருக்கீங்க. நீங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைங்கள் மாதிரி. உங்க விதிப்படி எல்லாம் நடக்கும். நான் போயிட்டு வருகிறேன். கண்ணகி, என் கையில் இந்த காசெல்லாம் செலவாகிடுச்சு. இப்ப புதுசா தொழில் செய்ய என்ன பண்ணுறதுனே தெரியல. கவலைப்படாதீங்க. இந்த என்னோட சிலம்பு. இதை வச்சு நாம தொழில் செய்யலாம். ஐயா வணக்கம். உங்களை பார்த்தா பெரிய கொல்லன் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அரசரையும் தெரியுமா? வணக்கம். நடமா? ஆமா, எனக்கு அரசராயும் அரசியாயும் நல்லா தெரியும். அரசி போடுற மாதிரி ஒரு அழகான சிலம்பு இருக்கு. அத அரசர்கிட்ட வித்து கொடுக்குறீங்களா? எங்க கொடுங்க பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்கே. இதோ என் வீடு. இங்க நீங்க தங்கி இருங்க. நான் போய் விட்டுட்டு பணத்தோட வாரேன். எங்கேயும் போகாதுங்க. ரொம்ப நன்றி ஐயா. நான் இங்கே இருக்கேன். அரிசியோட சிலம்ப நம்ம திருடி செலவழிச்சிட்டோம். என்னடா பண்றதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து இவனை அனுப்பி வச்சிருக்காரு. இவனை மாட்டி விட்டுட்டு நாம தப்பிச்சிருவோம். இப்படி சண்டை போட்டு விட்டு போயிட்டாலே சமாதானம் படுத்துறதுக்கு என்ன பண்றது? அரசே யாரது? கொல்லனா? என்ன அவசரம்? எதுக்கு வந்தாய்? அரசியின் சிலம்பு திருட்டு போய் விட்டது. உங்களிடம் சொல்ல பயமாக இருந்தது. நல்ல வேலை, இன்னைக்கு அந்த திருடனே பிடிச்சிட்டேன். இந்தாங்க சிலம்பு. அப்படியா? வீரர்களே,
அவனை பார்த்தா அப்படி தெரியலே, நல்லவன் போலதான் இருக்கான். என்ன சொல்றீங்க? வெற்று போறீங்களா? அரசா எவ்வளவு கோபமா இருந்தாரு பாத்தீங்களா? நீங்க அவனை கொள்ளல, அவர் உங்க தலையை சீவிடுவார். ஆமாடா, இவங்க சொல்றது சரிதான். அரசு நம்ம ஒன்றுடன் பண்ணிடுவாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ரொம்ப யோசிக்காதுங்க. இவன்தான் திருடன், போய் கொள்ளுங்க. அது ஒரு தடவை ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த கோஆர்டினேஷன் ஸ்டேஜில் ஒரு கோஆர்டினேஷன் தான். வாசல்ல ஒரு அம்மா வந்திருக்கு. ரொம்ப கோபமா இருக்கு. பார்க்க பயங்கரமா இருக்கு. அப்படியா? உள்ளே வர சொல். யாரம்மா நீ?
வந்தோம். என் சிலம்பை விற்க சொல்லி என் கணவனை அனுப்பினேன். நீ அவனை திருடன்னு விசாரிக்காம கொண்டுட்ட. அவன் திருடன். அவன் அரசியின் சிலம்பை திருடினான். அவனை கொல்வதுதான் சரி. சிலம்பை திருடினானா? அது என் சிலம்பு இல்லை. மாணிக்க மணிகள் இருக்கும். உன் சிலம்புக்குள் என்ன இருக்கிறது? முத்துக்கள். இதோ பார். மாணிக்கம். யானோ அரசன் யானை கல்வன். அம்மா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றது தெரியல. என் கணவனோடு நானும் போகிறேன். எனக்கு பள்ளியில தப்பிக்கிட்டு மட்டும் போகாது. இந்த மதுரையே தீயிலே. எலியெல்லாம் தோத்துரும் அந்த கண்ணகி, கொஞ்சம் பொறு. இந்த மண்ணில் பல தலைமுறைகளாக பாண்டிய மன்னர்கள் சிறப்பா ஆண்டு வருகின்றனர். மக்களை காத்து வருகின்றனர். உன் கோபம் எனக்கு புரிகிறது. இங்கு நடந்ததற்கு எல்லாம் உங்களுடைய முன்பிறவையும் ஊழ்வினையுமே தான் காரணம். கவலைப்படாதே. திருச்செந்தூர் போ. அங்கே உன் கணவன் கோவிலில் வந்து உன்னை கூட்டிச் செல்வான்.